திருச்சிற்றம்பலம். ஆசான் உளத்திருந்தும் ஆன்மா உளத்திருந்தும் மாசார் மலத்தை அறுத்து அருளி நேசா ஒளித்திருந்த இன்ப வெள்ளம் ஒன்ற உயிர்க்கு என்றும் அளிப்பவன் நீ சொக்கநாதா. திருச்சிற்றம்பலம். திருக்கைலாய பரம்பரை திரு தர்மயாதீன குருமுதல்வர் ஸ்ரீல ஸ்ரீ குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்த சிவபோகசாரம் பாகம் 10 பாடல் எண் 46. மாயை மலம் எங்கே மறைந்ததோ, மாயை தனில் ஆயசகம் எங்கே அழிந்ததோ, காயம் அதில் தங்கும் புருடன் எங்கோ, சச்சிதானந்த வெள்ளம் எங்கு மிக கோத்ததே. சிவானுபூதி நிலையில் நிட்டை கூடினோர்க்கு அறியாமையை செய்வதாகிய ஆணவ மலமும் அதன் வழி நின்று மயக்குவதாகிய மாயை மலமும் மாயாமலத்தின் காரியம் ஆகிய தனு கரண புவன போகங்களும் அசுத்த மாயா தத்துவத்தில் புருடன் என நின்று வினைகளை ஈட்டியும் நுகர்ந்தும் வரும் உயிரும் நிட்டை கூடிய நிலையில் எமக்கு தோன்றுமாறு இல்லை. சத்சித் ஆனந்த வெள்ளம் ஒன்றே எமக்கு எங்கும் பொங்கி ததும்பி தோன்றா நிற்கின்றது. நிட்டை கூடிய நிலையில் உமது சத்சித் ஆனந்த வெள்ளத்தில் பொங்கி ததும்பும் பேரானந்த வெள்ளத்தில் நின்ற பொழுது அறியாமையை செய்யும் ஆணவமலம் மறைந்தது எங்கே? உயிர்களுக்கு மயக்க அறிவை தரும் மாயாமலம் அழிந்தது எங்கே? மாயை தொடர்பால் வந்த மாயையின் காரியமாகிய தனுக்கரண போன போகங்களை பெரும் புருடன் என்னும் உயிர் தான் எங்கே? நிட்டை மேவினோர் பொங்கி ததும்பும் திருவடி ஞானத்திலேயே ஒன்றி உணர்ந்து நிற்பதால் பிராரப்த வினை காரணமாக விளையும் பிரபஞ்சம் காட்சிப்படாது சிவமே காட்சிப்பட்டு வினை போகமே சிவபோகமாய் விளையும் என்றது. பெற்ற சிற்றின்பமே பேரின்பமாய் அங்கே முற்ற வரும் பரிசு உந்தீபர முளையாது மாயை என்று உந்தீபர. 47வது பாடல். நானும் சுக வடிவாய் நன்னினேன் நின் அருளால் வானும் சுக வடிவாய் மன்னி நின்றே வானும் சுகரூபம் அன்று மனம் தோற்ற நிலம் போல் உன் அகரூபம் மட்டே அது. சார்ந்ததன் வண்ணமாதல் உயிரின் இயல்பு. அடியேனும் உமது திருவருளால் இன்ப வடிவை நன்னினேன் பொருந்தினேன். அஃதன்றி கருவி கரணங்களும் மாயையின் காரியங்களாகிய உடம்பையும் தனு கருவி கரணங்களையும் சார்ந்து நின்று முக்குணமயமாய் நின்ற நிலையிலிருந்து நீங்கி எங்கும் நிற்கமர மன்னி நிற்கும் அவனுடைய சுக வடிவம் மன்னி நின்றே வானும் சுகரூபமன்று நானும் சுக வடிவாய் நன்னினேன் நின்னருளால் வானும் சுக வடிவாய் மன்னி நின்றே என 3 எச்ச உண்மைகள் காட்டி நானும் அம்மையோடு அப்பனாகிய சுக வடிவத்தை பேரின்ப வடிவத்தையே விரும்பி பொருந்தி நின்றேன். திருவருளால் எங்கும் நீக்கமர நிற்கும் சுக வடிவமாய் மன்னி நிற்பதையும் உணர்ந்தேன். அப்படி உணர்ந்தாலும் எப்படி பூவின் கண் படிந்த அந்த பூவில் தோய்ந்த காற்று அந்த பூவின் மனத்தை தோற்றுவிப்பது போல நானும் உன்னை சார்ந்து நின்ற சார்பினால் பேரானந்த சுக வடிவம் கிடைக்கப் பெற்றேன். அஃது உனக்கு திருவருள் சார்பினாலே அன்றி இயற்கை அன்று என்பதை உணர்வாயாக. நிட்டை கைவரப்பெற்ற நிலையில் ஆன்மா திருவருள் சார்பே துணை, அது அன்றி தனக்கு துணை வேறு இல்லை என உணர்ந்து அதனால்
பெற்ற சுக வடிவம், இன்ப வடிவம். மாயை கண்மங்களின் சார்பு உனக்கு இயல்பு அன்று. பேரின்பத்தை தரும் திருவருள் சார்பே உனக்கு சார்பு என்பதை நீ உணர்வாயாக என்று ஆசிரியர் கூற்றாக மாணாக்கரிடம் உரைக்கின்றார். 48வது பாடல். ஈசன் அடி தேடி இழைத்தேன் பேசரிய பொற்பதத்தன் செங்கமலப் பொற்பாதன் தன்னுடைய நற்பதத்தை காணாமுன் நான். வெள்ளத்துக்குள்ளேயே நின்ற ஒருவன் தன்னுடைய நீர் தாகத்தை தணிப்பதற்கு நீர் தேடுவான் போல உமது திருவடி நிழலாகிய வியாபகத்துக்குள் நின்றும் அதனை நான் அறிய மாட்டாது எனது அறிவு சென்ற இடங்களிலெல்லாம் ஆராய்ந்து எய்த்து ஒளிந்தேன். பேசரிய பொற்பதத்தன் சொல்லுதற்கரிய குற்றமில்லாத பொன்னார்மேனி புனிதன் செங்கமல பொற்பாதன் கமலை ஞானப்பிரகாசன். அவருடைய குளிர்ச்சி பொருந்திய பொற்பாதங்களை காண்பதற்கு முன் எங்கெங்கும் ஈசனடி தேடி இழைத்தேன். நான் எனதுன்ற தற்போதத்தோடு தேடியதால் அவருடைய திருவருள் வெள்ளத்துக்குள்ளே நின்ற பொழுதும் திருவருள் இன்பத்தை உணராது எங்கெங்கும் தேடி இழைத்தேன். இஃது என்னுடைய அறியாமையன்றோ? எமது அருட்குறவரது கமலை ஞானப்பிரகாசரது திருவருளை பெறாத முன்பு வெள்ளத்துள் நிற்பவன் தாகம் தீர்ப்பதற்கு நீர் தேடுவான் போல உன் திருவருள் வியாபகத்துக்குள்ளே நின்றும் அதனை அறிய மாட்டாது தேடி இழைத்து ஒளிந்தேன். அடியற்ற மரம் போல உன்னுடைய பொற்பாதங்களில் வீழ்ந்து கிடப்பதே நான் நற்பதத்தை அடைவதற்கு உய்தி அடைவதற்குரிய வழி என்று காட்டி இதனை அறியாது நான் அறியாமையில் நின்றுவிட்டேனே என்று மாணாக்கர் கூறுகின்றார். 49வது பாடல். நற்பதம் சேர் ஆரூரின் ஞானப்பிரகாசன் எந்தை தற்பரனோர் ஞானவாழ் தந்தானே சொற்பனத்தும் காரார் மரளி அயன் கண்ணனுக்கும் அஞ்ஞேனை யாராலும் என் செய்யலாம். நற்பதம் சேர் மேலான வீடு பெற்று நெறியை அடைவதற்கு எனது அருட்குறவர் திரு ஆரூரின் கண் கமலை ஞானப்பிரகாசன் என எழுந்தருளி தற்பரன் ஓர் மேலான பரம்பொருள் ஓர் ஞானவாழ் தந்தானே ஒப்பற்ற மெய்ப்பொருள் பற்றிய உண்மை ஞானத்தை எனக்கு அளித்தான். ஞானவாழ் ஏந்துமையர் நாதப்பறை அறைமின் என்று மாணிக்கவாசக பெருமான் திருப்படை எழுச்சியில் காட்டுவார். மீண்டும் பிறவிக்கு வாராத வண்ணம் பிறவிக்கு ஏதுவான காரணங்கள் முதலானவற்றையெல்லாம் அறுத்து அருளுதலின் ஞானவாள் என்றார். மெய்ஞானத்தை பிறவிக்கு காரணமான பாசத்தொடர்பையெல்லாம் அறுத்து அருளுவதால் ஞானவாள் என்றும், மெய்ஞானத்தை மீண்டும் பிறவிக்கு வாராத வண்ணம் திருநோக்கம் செய்யக்கூடியது திருவருள். ஐந்தொழில் பட்டு வரும் காரணக்கடவுளர்கள் திருமால், பிரம்மன், இந்திரன், யமன் முதலான தேவர்களுக்கும் யாம் அஞ்ச வேண்டுவதில்லை, அஞ்சுவதும் யாது ஒன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம், யாவரே ஆனாலும் என் செய்யலாம். மக்களும் தேவருமாகிய எல்லாரும் வினை விளை வசத்தால் துணையாய் நின்றவர்களே அன்றி வேறு அல்லர். எனவே வினை நீங்க பெற்றால் அவர்களுக்கு அஞ்சுமாறு இல்லை. நிட்டைக்கூடிய நிலையில் திருவருளில் ஒன்றி சுக அனுபவத்தை பேரின்பத்தை அனுபவிக்கும் உயிர்களுக்கு அவைகள் நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. 50வது பாடல். வெறும் பாழில் பேரின்ப வெட்ட வெளிதன்னில் குறும்பாளர் காணா குடிலின் உறும் பாசம்
ஓட்டி எனை வைத்தனனே. உற்ற பிரபஞ்சமெல்லாம் ஆட்டிய ஞான பிரகாசன். எனது குறவர் என்னை அனாதியாக பொருந்தியிருக்கக்கூடிய பாசத் தொடர்பையெல்லாம் அறுத்து சுட்டி அறியக்கூடியவன ஏதும் இல்லாமை பற்றி வீடு வேற்றினை வெறும் பாழ் என்றும் துன்பமும் இருளும் ஆகாது இன்பமும் ஒளியுமாய் உண்மையில் பேரின்ப வெட்டவெளி எனவும் உயிர் தங்கியிருக்கும் உடம்பு முதலான பாசப்பொருள்களெல்லாம் நிலையில்லாதன என்று எனக்கு காட்டி அவற்றிலிருந்து நீங்கி உற்ற பிரபஞ்சமெல்லாம் அவனுடைய திருவருள் வெள்ளத்திலேயே மூழ்கி இருக்கும்படி என்னை செய்தான் கமலை ஞானப்பிரகாசன் என்னும் என்னுடைய அருட்குறவர். உயிர்களின் பொருட்டு ஐந்தொழில் செய்யும் எம் முதல்வன் இன்று எனக்கு ஞானாசிரியனாய் வந்தருளி அனாதியே என்னோடு பொருந்தியிருந்த பாசப்பொருட்களையெல்லாம் அறுத்து சுட்டி எறியப்படுபவன ஏதும் இல்லாமையாலும் வீடு பெற்றினை நல்குவதாலும் வெறும் பாழ் என்றும் துன்பத்தினின்று நீக்கி பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து நீங்காதிருக்கும் இன்ப நிலையில் என்னை நிலைத்து நிற்கும்படி செய்தனனே. இன்று எனக்கு ஞானாசிரியனாய் எழுந்த அருளிய கமலை ஞானப்பிரகாசன். நிட்டைக்கூடிய முக்தி நிலையில் உயிர்கள் சுட்டு உணர்வின்றி வியாபக உணர்வு உண்டாதலாலும் அதனால் பேரின்பம் விளைதலும் அதுவே தனக்கு முடிந்த பேரானந்த வெள்ளமாகும் என்றும் அப்பேரின்பம் கூடிய நிலையில் நாம் ஆர்க்கும் குடியல்லும் அஞ்சுவது யாது ஒன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை என்ற திருவருளில் அழுந்தி நிற்கின்ற உறுதியும் நிட்டை நிலை மேவினோர்க்கு அவன் திருவடி ஞானம் அன்றி வேறு பிரபஞ்ச பாசப்பற்று இதெல்லாம் காட்சிப்படாது என்றும் சிவமே காட்சிப்பட்டு வினை போகமே சிவபோகமாய் விளையும் என்றும் அருளியுள்ளார். திருச்சிற்றம்பலம்.